ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்தி ஆஃபிஷியல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியான ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அது போல் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த விளாக் ஒரு 1 வீக் கிட்ட அப்படியே உள்ள ரொட்டீனை அப்படியே ஒரு விளாகை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஒரு சண்டே அப்படிங்கும்போது தான் அந்த விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அம்மா ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் ஸோ அந்த 1 வீக்கில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி சில்லி தான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ரீசெண்டாக இருக்குங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷன் கொஞ்சம் ரெகுலராக. அதனால் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி சில்லிக்கு வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மேக்ஸிமம் எப்போ சில்லி ட்ரை பண்ணாலுமே இதே மெத்தடில் தான் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் ஹஸ்பண்ட் வந்து செய்யும்போது முட்டை தயிர் அதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. பட் அவங்களோட செய்யும்போது நல்லாயிருக்கும். பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் செம்மையாக வந்து குக் பண்ணுவாங்க. அது மீனாக இருந்தாலும் சரி, இல்லை சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் செம்மையாக வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ சில்லிக்கு வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நானுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப வேண்டிய ஒர்க் இருந்ததா. ஸோ அதனால் கடை நான் அதையுமே பார்த்துட்டு நானுமே அப்படியே வந்து பேரலாக வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஒரு 3 மாதத்துக்கிட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ஃபுல் கிச்சன் ஒர்க்குமே அம்மாவும் ஹஸ்பண்டும் தம்பியும் தான் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க. அந்த கிச்சனில் பின்னாடி ஓட்டியிருந்தா அந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்லா சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹீட் வந்து மேபி கொஞ்சம் ஸ்டவ் பின்னாடி தள்ளி இருந்ததுன்னா ஹீட் பட்டு அந்த மாதிரி ஆயிருந்திருக்கலாம். சரி, ஓகே, கொஞ்சம் வேறு வாங்கி ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் நாங்கள் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம். ஸோ சப்போஸ் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் போகிற சுச்சுவேஷன் வரும், இல்லைனா ப்ரொமோஷனும் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஏதாவது காசு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி நம்ம செய்கிறதுமே நமக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான். அதனால் வந்து அதிகமாக கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்து நான் செலவு பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்னு பெர்மனண்ட்டாக தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து தைரியமாக செலவு பண்ணலாம். பட் நாங்களே எப்போ போவோம் எங்கே போவோம்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன். அப்படியே வந்து அந்த வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து அரிசியும் ஊற போட்டுட்டு ரசத்துக்கு வந்து புளி இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கிளம்பிட்டேன். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்கோம். பட் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ரொட்டீனாக இருக்குது. ஸோ கரெக்டாக போகிறதும் வரதும் அந்த டாக்டர் இருக்க டைமில் தான் போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அம்மாவையும் மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்படியே ரிட்டன் கொஞ்சம் அப்படியே காத்தார நடந்து வந்ததுக்கப்புறமா நான் வந்ததுமே சூடாக வந்து சாப்பாடு மட்டும் வச்சுட்டு குழம்பு வந்து எப்பவும் போல் சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி வந்து ஒரு 2:30 மணிக்கிட்டே இருக்கும். பட் டாக்டர் வந்து ஒரு டைம் வந்து சொல்லுவாங்க. பட் நாங்கள் அங்கே போயிட்டு அந்த டைமுக்கு வரமாட்டாங்க. இல்லைனா வேறு ஏதாவது பேஷண்ட் நிறைய இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி டாக்டர் வர சொன்ன டைம் வந்து 11 o'clock சொல்லியிருந்தாங்க. பட் டாக்டர் நாங்கள் பார்க்கும்போது மணி 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு வந்ததுமே ஆளுக்கு வந்து கடகடன் வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சாச்சு. அம்மா வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஃபுல்லாக ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எதுவுமே வந்து இன்வால்வ் பண்ணுறதே இல்லை. நான் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து சில்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே பேரலெல்லாம் ரசத்துக்கும் ரெடி பண்ணிட்டு ஸோ மதியம் லஞ்ச் வந்து நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம என்னதான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் வந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் போகிற சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? ஏன்னா இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக அம்மா வீட்டில் போய் 10 நாள் இருந்தேன். அப்போது நான் இந்த விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லலை. சப்போஸ் இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா பார்த்ததுக்கப்புறம் கேட்பாங்க யார் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன வந்து 10 நாள் ஆச்சு இன்னும் ஊருக்கு போகாமல் இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அது ஏன் வந்து இன்னும் வந்து அந்த மைண்ட் தாட்டில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன் அம்மா வீட்டுக்கு வந்து 10 நாள் இருக்கணும்னா சண்டை போட்டுட்டு தான் வந்து இருக்கணுமா? அம்மா பிறந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி போனால் அப்படி போனதாகவே இருக்கணுமா? அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்தால் விருந்தாளி மாதிரி தான் இருக்கணுமா? எனக்கு அது புரியலை. அது எப்படி இன்னும் வந்து அந்த காலத்தில் அந்த மைண்ட் தாட்லேயே வந்து எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சீரியஸ்லி தெரியலை. பட் நான் இந்த விஷயத்தை இன்னும் அம்மா கிட்ட கூட நான் சொல்லலை. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அம்மா கேட்பாங்க யார்ப்பா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு.
பட் இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயம் வந்து மாறிடுச்சு, நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு, நிறைய சயின்ஸ் வளர்ந்துருக்கு. பட் உலகம் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனால் அம்மா வீட்டில் போய் ஒரு 10 நாள் சேர்த்து இருந்தோம்னா இன்னும் பிரச்சனையா, 10 நாளாக இருக்கு அப்படின்னு கேட்குற மக்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து சீரியஸ்லி புரியலை. குழம்புக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்படி பேரலாக ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மதியம் நல்லா ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஃபுல் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் நல்ல மழை வர மாதிரி இருந்ததா, அதனால நல்லா சுட சுட சாதம், குழம்பு, சில்லி, ரசம், நல்ல ஒரு சூப்பர் கம்ஃபர்டான நான்வெஜ் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஈவினிங் போல் அஸ் யூஷுவல் ரொட்டீன் தான் இருக்கும். ஸோ நைட்டுக்கு வந்து இட்லி தோசையோ இல்லைனா சப்பாத்தியோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு ஆப்டாக இந்த குழம்பு இருந்தது, அதுவே கரெக்டாக அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இல்லை. மேக்ஸிமம் நான் எப்போவுமே மதியம் செய்யும் போதே நைட்டுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவேன். ஏன்னா மதியம் தனியாக நைட்டு தனியாக, ஸோ அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் நான் வந்து சோம்பேறித்தனம் பண்ணுவேன். சோம்பேறித்தனம் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து கொஞ்சம் வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி ட்ரெஸ்ஸஸ்லாம் நினச்சிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் கிளைமேட்டில் காயறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே மோஸ்ட்லி இந்த பாத்திரம் சேராமல் இருக்கிறதுக்கு எப்படி எப்படி சிம்பிளாக சமைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சமையல் வந்து முடிச்சு வச்சுப்பேன். ஸோ இன்னும் வந்து அம்மா ஊருக்கு வந்து கிளம்ப வேண்டிய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் வந்து பிளான் பண்ணணும். ஆக்சுவலாக நான் வந்து போட்ட பிளான் வந்து வேறு, பட் அம்மா லாஸ்ட் மினிட்ல போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு 2 டேஸ்லேயே அம்மா வீட்டுக்குமே வந்து வந்தாச்சு. இந்த விளாக் வந்து அம்மா வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அம்மா ஊருக்கு வந்து ஒரு 2 நாள் நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்திருந்தேன். பட் அம்மா நீ வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவை தவிர வேறு யாருமே இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க இல்லையா. எனக்கு அம்மா ஊருக்கு போகும்போதெல்லாம் தோணும், நிறைய பேர் கல்யாணம் பண்ணினதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை நாள் நம்ம இந்த அம்மா ஊருக்கு உரிமையாக வர முடியும், அம்மா மட்டும் இல்லைன்னா இந்த ஊரில் நமக்கு என்ன வேலை அப்படின்னு எனக்கு வந்து கண்டிப்பாக எப்போ போகும்போதுமே எனக்கு வந்து தோணும். அம்மா வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து கூலிக்கெல்லாம் பூ வந்து போடுவாங்கள்ல, அது வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் கூட திட்டுவோம், தம்பி திட்டுவான், ஏம்மா இன்னும் போய் உட்காந்து முதுகுவலிக்கு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவான். ஆனால் அம்மா சொல்லுவாங்க, எந்த வயசு ஆனாலும் நமக்குன்னு ஒரு தொழில் வேணும்ப்பா, நமக்கு பிடிச்சது ஏதோ சின்ன விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், அதுக்காக தான் நான் இதுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும், பட் அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக கொடுக்கும். அதனால வந்து சரி ஓகே உங்களுக்கு ஏதோ பிடிச்சதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நானும் தம்பியும் எதுவும் சொல்ல மாட்டோம். அன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால அப்பா வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நானும் தம்பியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம 2 பேருக்கு என்ன அப்படின்ற மாதிரி சாப்பிட மாட்டாங்க. நானும் தம்பியும் வந்தோன்னா தான் நான்வெஜ்ஜுக்கெலாம் வீட்டில் வந்து எடுப்பாங்க. அன்றைக்கி வந்து அத்தை பையன் வீட்டில் தான் வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அத்தை வீட்டில் தான் வந்து கூப்பிட்ருந்தாங்க. தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்ன வயசில், அத்தைனா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த அத்தை பெரியமான்னு வந்து சொந்த உறவை மட்டும் தான் சொல்லணும்னு கிடையாது. சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீடாக இருந்தால் கூட அப்படி தான் சொல்லி வந்து பழக்குவாங்க. பட் நான் இப்போ இருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாராச்சும் உரிமையாக கூப்பிட்டோம் அப்படின்னாலே ஏதோ புதுசாக பார்க்குறாங்க. என்னப்பா என்னமோ ரத்த சொந்த மாதிரி இவ்வளோ உரிமையாக கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கும் போது நம்ம சொந்த ஊரை மிஸ் பண்ணுறோமோன்னு எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபீல் அவுட்டாக இருக்கும். பட் இவங்க வீட்டுக்கு தான் எனக்கு லஞ்சுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்களா, சரி ஓகே அவங்க வீட்டில் சிக்கன் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் மீன் குழம்பு இருந்தது இல்லையா, அதனால் மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுக்கலாம், அவங்களுக்கும் குழம்பு கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மேக்ஸிமம் நானும் தம்பியும் வீட்டில் இல்லை அப்படின்னா அம்மா அப்பா நான்வெஜ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம 2 பேருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அதனால் நாங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்க சாப்பிட்றதுக்காகவாது எங்களுக்கு வேணும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் நான் எங்கள் பக்கத்தில் உட்காந்து அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் இன்டைரக்டாக நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அத்தையை வந்து மீட் பண்ணியிருந்ததுனால ஸோ நான் அவங்க போன கதை வந்த கதை என்னென்னலாம் நடந்தது எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அம்மா ஊருக்கு இப்போ நான் வரதே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து வந்திருந்தேன். ஸோ 2 இயர்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு பிரேக் தான். வரதுக்கான ரீசன் மேக்ஸிமம் எனக்கு இருக்காது. ஏதாவது ஒரு நல்லது கிட்டதுன்னா வருவேன். பட் ஹஸ்பண்ட் அங்கே தனியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஒரு 1 or 2 டேஸ்லேயே நான் வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பிடுவேன். இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் லாங் டேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கே இங்கே கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லணும்.
அப்படியே வந்து மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு முட்டை செஞ்சுருந்தாங்க. அது போக நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்த மீன் குழம்பு இருந்தது. அதையுமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் உட்காந்து திரும்பவும் பேசிட்டு தான் இருந்தோம். ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணவே இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம அடுத்து ரிட்டன் நம்ம எப்போ வரப்போகிறோம் அப்படின்னு தெரியும் இல்லையா. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து கதை பேசிட்டு அதுக்கப்புறமா ஒரு நைட்டு ஒரு 7 மணி அப்படிங்கும்போது திரும்ப போய் தம்பி வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துட்டான். ஸோ நைட்டு நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு தான். ஸோ போனதுக்கப்புறமா டின்னர் வந்து அப்படி தான் சாப்பிட்ருந்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த விலாக் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 நாளில் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு பெருசாக விலாக் எடுக்கணும்னு தோணவே இல்லை. ஸோ இருக்கிற டைம் ஃபுல்லாக அம்மா வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் விலாக் எடுக்கலை. வந்து இந்த ரோட் கிட்ட கொஞ்சம் முன்னாடி போனால் ஃபஸ்ட்லேருந்து 6th வரைக்கும் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஸ்கூலில் நிறைய மெமரிஸ் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு தோணும் நம்ம இத்தனைக்காண்டா இருக்கும்போது இந்த ரோடெல்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே எனக்கு வந்து அந்த மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது திரும்பவும் நானே அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு வந்து போன மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல போய் ஃபீல் பண்ணால் தானே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நான் வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்புறதா இருந்ததா. பக்கத்தில் இருக்க அந்த அக்கா வந்து பியூட்டிஷியன் படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து மெஹந்தி கற்றுட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்களா. சரி ஓகே உனக்கும் போட்டு விட்றேன்னு சொன்னதுனால சரி எதுக்கு சும்மா போட்டதை விடணும்னு சொல்லிட்டு அப்படி நானும் 2 கையில் நல்லா அழகாக போட்டுட்டு மறுநாள் காலையில் ஒரு 10 மணி அப்படிங்கும்போது ஊர்லேருந்து கிளம்பிட்டேன். 10 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினச்சி தான் பிளான் பண்ணேன். பட் ஹஸ்பண்ட் வந்து கடைசி நேரத்தில் எனக்கு வர முடியாது ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளே போயிடுவோன்னு வீட்டு வரைக்கும் வந்து போயிட்டாச்சு. ஸோ அழகாக வந்து மெஹந்தி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் மெஹந்தி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட மெஹந்தி போடுறதுக்கு எனக்கு யாரும் பக்கத்தில் அவ்வளோக்கா தெரியாது. அதனால் எப்போ டவுனுக்கு வந்தாலுமே இந்த போத்தீஸ் கணபதி சில்க்ஸ் இல்லைனா வந்து இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் கிட்டலாம் வெளியில் உட்காந்து இந்த ஹிந்தி பசங்க வந்து மெஹந்தி போட்டுட்ருப்பாங்க. அதனால் எப்போ போனாலுமே இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் நான் வந்து போட்டுக்குவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மறுநாள் காலையில் ஊருக்கு கிளம்பும்போது அம்மாவுக்கு வந்து முகமே இல்லை. இன்னும் 2 நாள் இருக்கிறியாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. பட் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் அந்த டைமில் ஃபீவராக இருந்தது. எனக்கு அதுவுமே மனசு இல்லை. சரி நான் போயிட்டு நான் வரேம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு வந்து வந்திருந்தேன். அத்தை பையன் தான் கூட்டிகிட்டு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு 10 மணி அப்படிங்கும்போது கிளம்பி கோயம்புத்தூருக்கு வரும்போது ஒரு 5:30 மணிக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய்.